Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல ஹையர் மேத்தமெட்டிக்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக கண்டினியூஸா வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கேன். நான் தொடர்ந்து யங்ஸ்டர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் சைடுக்கு கன்வெர்ட் ஆகுங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கேன். அதாவது இதுல வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்ல, நம்ம கேட் பாஸ் பண்ணிட்டு சிஎஸ்சி நெட் பாஸ் பண்ணிட்டு வாட் இஸ் நெக்ஸ்ட்னு தெரியல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படி கிடையாது. உடனே நீங்க வந்து கேட் பாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, இன்னைக்கு கேட் விஷயமா புதுசா ஒரு அப்டேட் வந்திருக்கு, அது என்ன அப்டேட், அதுக்கு பிஹைண்ட்ல என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது விஷயமா தான் இன்னைக்கு டீடைல்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதுக்கு முன்னால சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அது எல்லாமே நீங்க என்ன செய்யலாம், ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேட் 2025க்கான எக்ஸாம் டேட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் டேட் வந்து பிப்ரவரி 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 15ஆம் தேதி, 16ஆம் தேதி 4 நாள் எக்ஸாம் நடக்குது. இந்த எக்ஸாம் யார் யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூஜி ஃபைனல் படிச்சுட்டு இருக்கிறவங்க எழுதலாம், அல்லது 4 இயர்ஸ் கோர்ஸ் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா 3rd இயர்ல இருந்தே நீங்க எழுதலாம். பிஇ படிச்சுட்டு இருந்தீங்கன்னா 3rd இயர்ல இருந்தே எழுதலாம். யூஜி ஃபைனல் படிச்சுட்டு இருக்கிறவங்களும் எழுதலாம். அதே மாதிரி இதுக்கு அடுத்தது பிஜி இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க எல்லாருமே எழுதலாம். அதாவது கேட் வந்து பிஇ படிச்சவங்க மட்டும்தான் எழுத முடியும், எம்இ படிச்சவங்க மட்டும்தான் எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ராங்கான இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆகி நம்ம எல்லாம் அதை பத்தி அவர் அவேர்னஸ் இல்லாம இருக்கும். மேத்ஸ் படிச்சவங்களுக்கு இந்த கேட் வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஒரு கேட்டை மட்டும் நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்மளுடைய லைஃப் வந்து வேற லெவல்ல செட்டில் ஆகும். அதனால இதுக்கான இது பாத்தீங்கன்னா எக்ஸாம் டைப் பிப்ரவரியில தானே எக்ஸாம் இருக்கு, நம்ம இப்ப என்ன பண்றது அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்ப ஹெவியா ப்ரிப்பேர் பண்ணாதான் பிப்ரவரிக்குள்ள ஒரு 80% போர்ஷனையாவது நம்ம படிச்சு முடிக்க முடியும். அப்படிங்கிற அளவுக்கு போர்ஷன் இருக்கும், நல்ல ஹெவியா இருக்கும். நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு 6 மாசம் முழு நேரமா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நீங்க நிச்சயமா இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். இதுல பாத்தீங்கன்னா எக்ஸாம் வந்து சிபிடி தான், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். இது செக்ஷன் ஏல ஜெனரல் ஆப்டிடியூட் இருக்கும், செக்ஷன் பில எம்சிக்யூஸ், எம்எஸ்கியூஸ், நியூமரிக்கல் ஆன்சர் டைப் எல்லாமே அவரவருடைய மேஜர் பார்ட்ல இருந்து வரும். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்சிஆர் நெட்டும் சிஎஸ்சிஆர் நெட்டும் கேட்டும் ஆல்மோஸ்ட் சேம் சிலபஸா இருக்கும். ஒரு 85% ஆஃப் த சிலபஸ் வந்து காமனா இருக்கும். அதனால நீங்க ஒருவேளை சிஎஸ்சிஆர் நெட்டுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. கட்டாயமா இதுல வந்து ஒரு பெரிய ஒரு லைஃப் செட்டில்மெண்ட் இருக்கு. ப்ராப்பரா படிச்சீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஹோப் இருக்கக்கூடிய விஷயம். இன்னும் ஃபர்தரா அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் வந்து சிலபஸ் டீடைல்ஸ், எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே இன்னும் டீடைல்டா சொல்றேன். பிஜி ஃபர்ஸ்ட் இயர் தான் இப்ப நீங்க எம்எஸ்சி மேத்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க இந்த எக்ஸாம் எழுதலாம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த எக்ஸாமுடைய வேலிடிட்டி வந்து 3 இயர்ஸ். 3 இயர்ஸ் வரைக்கும் நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணிக்கலாம். 3 இயர்ஸ் வரைக்கும் நீங்க வந்து கவுன்சிலிங் ஒரு தடவை நினைச்ச இடம் கிடைக்கலன்னா அடுத்தால கூட அட்டன் பண்ணிக்கலாம். 3 இயர்ஸ் வேலிடிட்டி இருக்கு. நீங்க எம்டெக் ஜாயின் பண்ண போறீங்க, இந்த கேட் எழுதிட்டு என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எம்டெக் படிக்கலாம், எம்டெக் வித் பிஹெச்டி ஜாயின் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா டைரக்டா பிஹெச்டி ஜாயின் பண்ணலாம். இப்போ எம்எஸ்சி மேத்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க டைரக்டா பிஹெச்டி அங்க ஜாயின் பண்றது நல்லது. சரியா? அப்ப எம்டெக் வித் பிஹெச்டியும் ஜாயின் பண்ணலாம், அல்லது பிஹெச்டி ஜாயின் பண்ணலாம். டைரக்டா பிஹெச்டி ஜாயின் பண்ணலாம். இப்ப எம்டெக் ஜாயின் பண்றவங்களுக்கு 12,400 ஸ்டைஃபண்ட் 22 மந்த்ஸ்க்கு கொடுப்பாங்க. பிஹெச்டி ஜாயின் பண்றவங்களுக்கு தான் நல்ல இதை விட பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க பிஜி படிச்சுட்டு இருக்கீங்கன்னாலும் சரி, பிஜி முடிச்சுட்டீங்கன்னாலும் சரி, சிஎஸ்சிஆர் நெட்டுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த கேட் வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். 37,000 2 இயர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 42,000 3rd இயர், 4th இயர், 5th இயர் 3 வருஷமும் 42,000 ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க. எப்படி ரெக்ரூட் ஆவீங்க அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கு. கேட் எக்ஸாமை பேஸ் பண்ணி பப்ளிக் செக்டார் இதுல எல்லாம் பப்ளிக் செக்டார் இதுல வந்து உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு.
ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, பெல், பிஎஸ்என்எல், சிஏஎல் இதுக்கான எக்ஸ்பான்ஷன்ஸ் எல்லாமே இந்த வெப்சைட்ல கிளியரா கொடுத்துருக்காங்க. நீங்க போய் அந்த கேட் எக்ஸாம் பாஸ் ஆகி அங்க போய் பிஹெச்டி நீங்க ஜாயின் பண்ண போனீங்கன்னா தான் இந்த இதுலலாம் எப்படி பிளேஸ் ஆகுறது அப்படிங்கிற அவுட்லெட், அந்த எக்ஸ்போஷர் உங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம்ல தான் கிடைக்கும். வீட்டில் இருந்துட்டு எனக்கு அடுத்து கேட்டுக்கு அடுத்து என்ன கிடைக்கும்னு கேட்டுட்டு இருந்தா கிடைக்காது. பிஹெச்டி ஜாயின் பண்ணீங்கன்னா 37,000 2 இயர்ஸ்க்கு ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. 3rd இயர் 4th இயர் 5th இயர் 3 வருஷத்துக்கு 42,000 ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு பிளேஸ்மெண்ட் வந்து நீங்க நினைக்க முடியாத அளவுக்கு வேற லெவல்ல இருக்கும். ஸ்டைஃபண்ட் நிறைய அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அது போக இந்த பப்ளிக் செக்டர் கன்சர்ன் இந்த இதுல எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு சான்சஸ் இருக்கு. இது நீங்க வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வெப்சைட்ல இதை டீட்டெயில்டா கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுக்குறேன். நீங்கள் போய் பாருங்கள், வெப்சைட்டுக்குள்ளே போய் பாருங்கள். பார்த்துட்டு சிஎஸ்ஐஆர் நெட்டு, கேட், எஸ்பெஷலி கேட் மேத்ஸுக்கான ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன். கிளாஸில் ஜாயின் பண்ண வெளிக்காண்டா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். என்னுடைய பிளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் பார்த்துட்டு கிளாஸஸில் நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள். கிளாஸஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து என் கூட உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படின்னு, இந்த கிளாஸஸ் நம்மளால் வாட்ச் பண்ணால் நம்மளால நிச்சயமாக கேட் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கட்டாயமாக கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த தடவை ஐஐடி ஜாம் எழுதி ஒரு பொண்ணு என்ஐடியில் செலக்ட் ஆகி என்ஐடியில் போய் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கா. இந்த என்ஐடி ஹாஸ்டல் இப்போ பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி பாண்டிச்சேரியில் போய் ஜாயின் பண்ணியிருக்கா. ஐஐடி ஜாம் கிளியர் பண்ண பொண்ணு. ஐஐடி ஜாம்ங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரியும். என்னன்னா யூஜி முடிச்சுட்டு பிஜி ஐஐடியில் என்ஐடியில் அந்த மாதிரி பெரிய இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அது கூட சேர்ந்து சியூஇடி பிஜி, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் போய் பிஜி ஜாயின் பண்ணுறதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அதுக்கான கோச்சிங் கிளாஸஸும் நடந்திருக்கு. அந்த கேர்ள் வந்து கேரளா யூனிவர்சிட்டியில், திருவாரூர் யூனிவர்சிட்டியில், காந்திகிராம் யூனிவர்சிட்டி, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி எல்லாத்துலேயுமே அவளுக்கு ஓசி கட் ஆஃப்ல நல்ல ஒரு ஸ்கோரோட அவளுக்கு எல்லா பக்கமுமே கிடைச்சது. இப்போ பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கா. சூன் வந்து அடுத்தது பாண்டிச்சேரி என்ஐடிலையும் கிடைச்சிரும். கரெக்டாக என்ஐடி வந்து நம்மளுக்கு இன்னும் கவுன்சிலிங் முடியலை. அதனால இப்போதைக்கு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கா. நம்ம வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அவளுக்கு பாண்டிச்சேரி என்ஐடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு பிறகு ஃபீட்பேக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கேட் 2025 எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னா என்னுடைய பிளேலிஸ்ட்டு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு, பிளேலிஸ்ட்டு ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். சிஎஸ்ஐஆர் நெட் டுகெதர் வித் கேட் கம்பைன்டு கோர்ஸாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஐஐடி ஜாம் டுகெதர் வித் கேட் கம்பைன்டு கோர்ஸாக ஜாயின் பண்ணிக்கலாம். எது வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள்.